ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரே அளவு உங்களுக்கு போடுறேன். சூப்பராக இருக்கும். இதில் 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 கப்பு அரிசி எடுத்துக்கோங்க. 2 கப்பு அரிசி இதே போல். இது வந்து இட்லி அரிசி போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் குறையாவே இருக்குது. 2 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 1 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். இது ரேஷன் பச்சரிசி பாருங்கள். 1 கப்பு உளுந்து, 2 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு ரேஷன் புழுங்கரிசி போட்டிருக்கேன். இப்போ வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்படின்னாத்தே வெந்தயம் போட்டாத்தே இட்லி, ஆப்பம், தோசை எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். கிரைண்டரில் அரைக்கிறது கிடையாது. மிக்சியில் அரைக்கும் போது ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதனால இந்த அளவு சொல்லியிருக்கேன். இப்போ மிக்சியில் ஆட்டுறதுக்கு சாயந்தரம் உங்களுக்கு ஆட்டையில் காமிக்கிறேன். இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாருங்கள். சாயந்தரம் 3 மணிக்கு எடுத்து அரைச்சா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.